Hi everyone, welcome to Sai Maths. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரியல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரியல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு நம்பர் லைனில் நம்ம பிளாட் பண்ணக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே ரியல் நம்பர்ஸ் தான். ஒரு நம்பர் லைனில் நம்ம பார்க்கக்கூடிய பிளாட் பண்ணக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே ரியல் நம்பர்ஸ். A real number is a number that can be found on the number line. ஸோ நம்பர் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். மிடில் 0 வரும். உங்களுக்கு நம்பர் லைன்னா என்னன்னு தெரியல, இல்லை நம்பர் லைனில் நம்பர்ஸ் எப்படி பிளாட் பண்ணுறதுன்னு தெரியலனா அந்த வீடியோட லிங்க் மேலே ஐகார்டில் நான் கொடுத்துருக்கேன், அது நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரைட் சைடில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் வரும். 1 2 3 4 எக்ஸெட்ரா டில் இன்ஃபினிட்டி. அண்ட் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் -1 -2 -3 எக்ஸெட்ரா டில் -infinity. இதில் மிடில் வர இந்த நம்பர் 0 and right side la 1 2 3 4 in the positive integers and left side la negative integers -1 -2 etc till -infinity. இது எல்லாமே தான் real numbers. இது மட்டும் தான் real numbers ஆன்னு கேட்டிங்கன்னா இல்லை. For example இப்போ 1/2 எடுத்துக்கோங்க. 1/2 நம்பர் லைனை நம்மளால பிளாட் பண்ண முடியுமா? எஸ். 1/2 ஓட வேல்யூ என்ன? 0.5. 0.5 எங்கே வரும்? 0க்கும் 1க்கும் மிடில் வருமா? ஸோ அங்கே நான் பிளாட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு டெசிமல் நம்பர் நான் எடுத்துக்கிறேன், -4.321. ஸோ இது லெஃப்ட் சைடில் -4க்கும் -5க்கும் மிடில் வரும். பை எடுத்துக்கோங்க. பை இஸ் ஈக்குவல் டு 3.14 எக்ஸெட்ரா. பை இஸ் ஈக்குவல் டு 3.14 எக்ஸெட்ரா. ஸோ இதை நம்ம பிளாட் பண்ண முடியுமா? நம்பர் லைனில் 3க்கு பக்கத்தில் பிளாட் பண்ணிக்கோங்க பை. நெக்ஸ்ட் நம்பர் √2. √2ஓட வேல்யூ என்ன? 1.414. 1லேருந்து 4 யூனிட்ஸ் தள்ளி இருக்குமா? ஸோ அங்கே நான் √2 பிளாட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே நம்மளால் நம்பர் லைனில் பிளாட் பண்ண முடியுது. இந்த 1/2 அண்ட் -4.321 இருக்கா, இது ரெண்டுமே ரேஷனல் நம்பர்ஸ். அண்ட் இந்த பை √2 இந்த நம்பர்ஸ் எல்லாமே irrational numbers. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா the rational numbers, irrational numbers இது ரெண்டுமே சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். ஓகே, ரேஷனல் irrational numbers இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் ஆர் தி நம்பர்ஸ் which include both rational and irrational numbers. ஸோ ஒரு ரியல் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் ரேஷ்னல் நம்பர்ஸ், இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் இது ரெண்டுமே சேர்ந்த அந்த கேட்டகரியை தான் நம்ம ரியல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னென்ன நம்பர்ஸ் வரும்? ரேஷ்னல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், பாசிட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் இன்டீஜர் அண்ட் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ். டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ்னால் என்ன? டெசிமல் நம்பரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம டெர்மினேட்டிங் டெசிமல் நம்பர்னு சொல்லுவோம். ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ், தட் இஸ் டெசிமல் நம்பரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு செட் ஆஃப் பேட்டர்னில் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1.313131 ... எக்ஸெட்ரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 313131 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா, இதுதான் நம்ம ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். என்னென்ன நம்பர்ஸ்லாம் ரேஷ்னல் நம்பராக இல்லையோ அது எல்லாமே இர்ரேஷ்னல் கேட்டகரியில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக்ஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத நம்பர்ஸ் அண்ட் நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமல்ஸ். பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டே ஆகாது வேல்யூஸ், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும் டெசிமல் நம்பரில். ஃபார் எக்ஸாம்பிள் √2 எடுத்துக்கோங்க. √2ஓட வேல்யூ என்ன? 1.414 எக்ஸெட்ரா. ஸோ இதில் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 414ஓட அந்த வேல்யூ முடியல, அதுக்கப்புறம் எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கா. ஸோ இதுதான் நான் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். நான் ரெக்கரிங்னா டெசிமல் நம்பரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஃப்ரெண்ட் ரிப்பீட் ஆகாத வேல்யூஸாக வரணும். 414 அந்த மாதிரி டிஸ்டிங்க்டாக டிஃப்ரெண்ட்டான வேல்யூஸ் வரணும், ரிப்பீட் ஆகக்கூடாது பேட்டர்ன். ஸோ இது எல்லாமே இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். அண்ட்
ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ், டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குன்னு எக்ஸாம்பிள்ஸோட ப்ரீஃபாக நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். 3 வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த 3 வீடியோலையுமே எக்ஸாம்பிள்ஸோட ப்ரீஃபாக இருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். உங்களுக்கு புரியலன்னா அதுவும் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் நம்பர்ஸ்னால் என்னன்னு பார்த்துருக்கோம். 2 டெஃபினேஷன் பார்த்தோம். அ ரியல் நம்பர் இஸ் அ நம்பர் தட் கேன் பி ஃபவுண்ட் ஆன் தி நம்பர் லைன். ஒரு நம்பர் லைனில் நம்ம பார்க்கக்கூடிய, பிளாட் பண்ணக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே ரியல் நம்பர்ஸ் தான். ஸோ செகண்ட் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ். இந்த 2 நம்பர்ஸையும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ ரியல் நம்பர்ஸ் ஆர் தி நம்பர்ஸ் விச் இன்க்ளூட் போத் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ்னால் என்னென்னு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட சேனலில் நான் போகிற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அண்ட் இதில் ரியல் நம்பர்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்ன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.